Please subscribe Sadhguru Sai Creations. ஐம்பது வயதை கடந்திருக்கக்கூடியவங்களுக்கு சுகர் இருக்குன்னா அதை கொஞ்சம் மெடிசன் சப்போர்ட் மூலியமாகவோ இல்லை சில உடற்பயிற்சிகள் நம்ம அதெல்லாம் செய்யணும். ஆனால் யங் ஏஜ்லேயே நமக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கும் பட்சத்தில் ஒரு 30 வயதோ 20 வயதோ 20 வயதை தாண்டி இருக்கக்கூடியவங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்ததுன்னா மருந்தே இல்லாமல் நிச்சயமாக அதை குணப்படுத்தலாம். அன்றாடம் நான் பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு சுகர் லெவல் பார்த்தோம்னா இருக்குது. HbA1c 8 9 இருக்குது. ஏஜ் பார்த்தோம்னா 35 38 இந்த மாதிரி இருக்குது. அப்போது அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டும் அப்படி தான் இருக்குது. மேடம் எனக்கு 8 வருஷமா 9 வருஷமாக இருக்குன்னா அப்போது இந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு சுகர் இருக்குன்னா எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. உடல் பருமன் இருந்தால் அதை குறைச்சிட்டு கண்டிப்பாக நம்ம சில உடற்பயிற்சிகள் நிச்சயமாக எடுக்கணும். இதில் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, வாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு சர்க்கரை நோய் இருக்குது, நான் நடந்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் நடக்கிறேன், 8 கிலோமீட்டர் நடக்கிறேன், அந்த மாதிரி தேவையில்லை. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். சர்க்கரை நோயை குறைப்பதற்கு நிறைய மூலிகைகள் இருக்குது, மருந்து முறைகளும் இருக்குது. சிம்பிளாக நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்களை பற்றி பார்ப்போம். பொதுவாக இப்போது இளம் வயதிலேயே நமக்கு வந்து சர்க்கரை நோய் நிறைய பேருக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு 25 30 வயது, இப்போது நிறைய பேர் பார்த்தோம்னா ஒரு 38 40 இயர்ஸ் இருக்குன்னா எனக்கு வந்து சர்க்கரை ஒரு 8 வருஷமாக இருக்குது மேம், 10 வருஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த ஏஜ் பார்த்தோம்னா 28 இயர்ஸ்லேயே வந்து நமக்கு சுகர் வந்துருச்சா, 32 வயசுலேயே சுகர் வந்துருச்சா, ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்ததுன்னா நிச்சயமாக அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். 50 வயதை கடந்திருக்கக்கூடியவங்களுக்கு சுகர் இருக்குன்னா அதை கொஞ்சம் மெடிசன் சப்போர்ட் மூலியமாகவோ இல்லை சில உடற்பயிற்சிகள் நம்ம அதெல்லாம் செய்யணும். ஆனால் யங் ஏஜ்லேயே நமக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கும் பட்சத்தில் ஒரு 30 வயதோ 20 வயதோ 20 வயதை தாண்டி இருக்கக்கூடியவங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்ததுன்னா மருந்தே இல்லாமல் நிச்சயமாக அதை குணப்படுத்தலாம். இது வந்து தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. அப்போது சர்க்கரை நோய் இருந்ததுன்னா இம்மிடியட்டாக அந்த வயது 35 40 வயதுக்குள்ளே எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் டயக்னோஸ் பண்ணுறேங்க, சுகர் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இம்மிடியட்டாக நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? ஃபஸ்ட் உணவு முறை மாற்றங்கள், செகண்ட் வந்து உடற்பயிற்சி, சின்ன சின்ன மூலிகை மருந்துகள், ஹோம் ரெமடிஸே போதும். தேவைப்பட்டால் மட்டும் சித்த மருந்துகளை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது பேசிக்காக இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு, அந்த இளம் வயதில் வரக்கூடிய சர்க்கரை அளவு நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும். ஒருவேளை 50 வயது கடந்திருக்கிறவங்களுக்கு சர்க்கரை இருந்ததுன்னா அதற்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்போ இளம் வயதில் இருக்கக்கூடியவங்க சர்க்கரை நோய் இருந்தால் நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு 10 வயது 30 வயதில் 32 வயதில் நமக்கு வந்து சுகர் வந்திருக்கு, நம்ம மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டே வரோன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வயதை கடக்கும் பொழுதே நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் நிறைய பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லலாம். முக்கியமாக சிறுநீரகம், கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு. ஸோ யங் அடல்ட்ஸ், யங் ஏஜ்லேயே ஒரு 40+ இருக்கக்கூடிய வயதில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுதுன்னு நம்ம சொல்லலாம். அப்போது இளம் வயதிலேயே சர்க்கரை இருக்குன்னா இது நிச்சயமாக இந்த வீடியோ முழுவதுமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் நம்ம அன்றாடம் நான் பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு சுகர் லெவல் பார்த்தோம்னா இருக்குது. HbA1c 8 9 இருக்குது. ஏஜ் பார்த்தோம்னா 35 38 இந்த மாதிரி இருக்குது. அப்போது அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டும் அப்படி தான் இருக்குது. மேடம் எனக்கு 8 வருஷமா 9 வருஷமாக இருக்குன்னா அப்போது இந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு சுகர் இருக்குன்னா எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. அப்போது ரொம்ப எளிமையாக அந்த சர்க்கரை நோயிலிருந்து வெளிவர முடியும். அப்போ உணவு முறையில் என்னென்னங்க நான் ஃபாலோ பண்ணோம்? எப்போவுமே கார்போஹைட்ரேட் டயட் எடுக்கிறத டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுக்கலாம். அந்த கார்போஹைட்ரேட் டயட், மாவுச்சத்து அதிகமாக சாப்பிட எனக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம இதை வந்து பழகிடுறோம். குழந்தையில் இருக்கும் போதே எப்பவுமே வந்து இட்லி தோசை சாப்பிட்றது, இதில் மாவில் செஞ்ச உணவுகள், புளித்த மாவில் செஞ்ச உணவுகள், ஸோ ஒயிட் ரைஸ் அதுவும் குக்கரில் வச்சு இப்படியே சாப்பிட்டு ஒரு ஏஜ்க்கு அப்புறம் என்னென்னா உடல் உழைப்பும் இல்லாமல் போயிடுது. ஸோ ஜாப் நேச்சரும் நான் உட்காந்துட்டே தான் ஒர்க் பண்ணுறேன். அப்போ ஈஸியாக நமக்கு சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உணவு முறையில் அதிகமான மாவுச்சத்து எடுக்கிறத டோட்டலாக நம்ம ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை அரிசி சாதம் சாப்பிட்டா போதும். அதுவுமே வந்து நம்ம கைக்கூத்தல் அரிசியோ இல்லை நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளோ, அதாவது
பட்டை தீட்டப்படாத நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளாக இருந்தால் நல்லது. அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுத்துக்கலாம். இல்லை அடுத்தடுத்து இன்னொரு வேலைக்கு எடுக்கணும்னா சிறுதானிய உணவுகளோ, இல்லை ஈஸியாக நமக்கு வந்து ஆவியில் வேக வைத்த காய்கறிகளோ, இல்லை கொஞ்சம் பழங்களோ, அந்த மாதிரி நம்ம டயட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். உடல் பருமன் இருந்தால் அதை குறைச்சிட்டு கண்டிப்பாக நம்ம சில உடற்பயிற்சிகள் நிச்சயமாக எடுக்கணும். இதில் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, வாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு சர்க்கரை நோய் இருக்குது, நான் நடந்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் நடக்கிறேன், 8 கிலோமீட்டர் நடக்கிறேன், அந்த மாதிரி தேவையில்லை. செய்யக்கூடிய பயிற்சி வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் வாக்கிங் போகிறீங்களா, 20லேருந்து 30 நிமிடம் ஒரு நாளைக்கு போதும். இதில் என்ன நம்ம சொல்கிறோன்னா, வாக் பண்ண என்ன ஆகும்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக நீ ஜாயிண்ட்டில் பெயின் வர ஆரம்பிச்சிடும், பேக் பெயின் வரும். அடுத்தது ஒரு 5 வருடத்துக்கு பிறகு என்ன ஆகும், நிச்சயமாக எலும்புகளோட தேய்மானம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ வாக்கிங் அப்படின்றதும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வாக்கிங், அதுக்கப்புறம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் அண்ட் யோகா பயிற்சிகள் செய்யணும். அப்போ உணவு முறை, உடற்பயிற்சி. அடுத்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் தூக்கம் சரியாக இருக்கணும். இன்றைக்கு அந்த யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு சுகர் வருதுன்னா, இரவு நேரத்தில் உறக்கம் சரியாக இல்லாமல் ரொம்ப ஒர்க் பண்ணுற நபர்களுக்கு தான் என்ன பண்ணுதுன்னா நமக்கு வந்து சுகர் வர ஆரம்பிக்குது. இரவு நேரத்தில் சரியான உறக்கம் தேவை. உறக்கம் இல்லாததுனால தான் நமக்கு என்ன ஆகுனா, லிவர், ஸ்ப்ளீன், பேன்க்ரியாஸ் இது எல்லாமே அஃபெக்ட் ஆக ஆரம்பித்து பிரச்சனைகள் ஏற்படுது. அதே மாதிரி தான் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளும் இதில் ஏற்படுதுன்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம உணவு முறைகளில் தினமுமே காலையில் எழுந்திரிச்சோமா ஒரு ஹெர்பல் டீ வந்து குடிச்சோமா, அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். உணவு முறையில் இனிப்பு வகைகளை எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள், கிளைசிமிக் லோடு எந்த அளவுக்கு இருக்குது அதையும் நம்ம பார்த்துக்கணும். லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் வந்து சர்க்கரையோட அளவு, அது வந்து டைஜஷன் ஆகக்கூடிய டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியான உணவுகளை எடுக்கணும். அப்போ லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், லோ கிளைசிமிக் லோடு இருக்கக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். அந்த உணவுகள் தான் நம்ம சொல்லக்கூடிய சிறுதானிய வகைகள். அப்போ இந்த மில்லட்ஸ் வந்து உணவில் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்கும். இதனோட சில ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகள், சில மூலிகைகள் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் முக்கியமாக சில மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்போது ஆவாரை இலைகளோ ஆவாரம் பூவோ நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைஞ்சி வரும். அடுத்ததாக பார்த்தோம்னா நாவல் பட்டை, அரசம் பட்டை, இந்த மாதிரி துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய மரப்பட்டைகள்லேருந்து செய்யக்கூடிய மருந்துகள், குடிநீர் வகைகள் இருக்குது. நாவல் பட்டை குடிநீர் இருக்குது. இந்த நாவல் பட்டை குடிநீரில் முக்கியமாக நாவல் பட்டையோட நம்ம சொன்ன மாதிரி அரசம்பட்டை, மாவிலங்கப்பட்டை, இந்த மாதிரியான மூலிகைகள் இருக்குது. இதை நம்ம கஷாயம் மாதிரி ஃபாலோ பண்ணும்போது தினமும் இதை வந்து ஒரு டீ மாதிரியோ இல்லை மருந்து மாதிரியோ உணவுக்கு முன் காலை இரவு 2 வேளையும் நம்ம கஷாயம் மாதிரி குடிச்சோமா நல்ல ஒரு பிளட் சுகர் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு. அடுத்தது வேறு என்ன பண்ணலாம், நமக்கு 40 வயதுக்கு மேலே இருக்குது, இதற்கு எந்த மாதிரியான மருந்து முறைகள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சித்தா மெடிசின்ஸ் வந்து நிறைய ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். அந்த மருந்துகள் எல்லாமே எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு அமிர்தவல்லி கற்பம், இந்த மருந்தை வந்து தண்ணீரில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை எடுக்கலாம். இதனோட பார்த்தோம்னா ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்ற மருந்து இருக்குது, நாவல் கொட்டை சூரணம் இருக்குது, இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். உணவு முறையில் நிறைய பேர் நான் வந்து வெந்தயம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்வீங்க. வெந்தயம் சாப்பிடும்பொழுது அதை முளை கட்டி உலர்த்தி அந்த பொடியை டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டாவே ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகள் ஃபாலோ பண்ணணும். ஸோ யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு பிளட் சுகர் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா இமிடியேட்டாக இன்ஜெக்ஷன் போடணும், இன்சுலின் போடணும்னு ஓடாதீங்க. அதுக்கு வந்து பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணாலே நம்ம சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ வேறு வந்து மெடிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற அவசியமும் ஏற்படாது. ஸோ இந்த பதிவில் சர்க்கரை நோய் இருந்தால் அது எப்படி நம்ம வந்து இயற்கையான முறையில் குணப்படுத்தி கொள்ளலாம்ன்றதை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.